ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வண்டர்ஃபுல் லைஃப். இது ஒரு மண்டே அன்னைக்கு எடுத்த விலாகு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த வெள்ளைச்சோள கூழ் தான் பண்ணேன். எனக்கு நான்வெஜ் சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும். அதுக்காக அள்ளி முடிஞ்செல்லாம் சாப்பிட மாட்டேன், அளவாக தான் சாப்பிடுவேன். ஆனால் அடிக்கடி சாப்பிட்ணுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவேன். இப்போல்லாம் நான்வெஜ்ஜில் எது சாப்பிட்டாலுமே மறுநாள் காலையில் அடிவேலாம் ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ ரொம்ப டெம்டிங்காக இருக்கிற டேஸில் மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கு மறுநாள் பாடி ஹீட்டை கம்மி பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கூழ், கீரை அந்த மாதிரி ஐட்டங்களை சமைச்சிப்பேன். இந்த கூழ் ஐட்டங்களுமே நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டு மார்னிங் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய பாடிக்கு அது செட் ஆகாதனால நான் அந்த மாதிரி ஏர்லி மார்னிங் கிண்டி வச்சுட்டு லைட்டாக வெதுவெதுப்பான சூட்லேயே குடிச்சுப்பேன். நம்ம ஹெல்த்துக்கு எது செட் ஆகுதோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த கூழுக்கு பெஸ்ட் எவர் காம்பினேஷன் கருவாடு தொக்கு தான். ஸோ இன்றைக்கி கருவாடு இல்லாதனால வெறும் வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள் பொடி, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லெண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுறலாம். எந்த கூழுமே கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ தண்ணி கொஞ்சம் சேர்த்து விட்டு இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூன் வச்சு அப்பப்போ கிளறிக்கிட்டே இருந்தோன்னா கூழ் நல்லா கெட்டியாக கட்டி விழாமல் சூப்பராக ப்ரிப்பேர் ஆகிடும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூழ் ப்ரிப்பேர் பண்ணுற அன்றைக்கி வேலையே இல்லாத மாதிரி ரொம்ப ஈஸியாக அந்த வேலை முடிஞ்சிடும். இப்போ பூரி, இட்லி, தோசைனா நம்ம நின்று ஊற்றிக்கிட்டு இருக்கணும். இந்த கூழ்னால் டக்குன்னு நம்ம கிண்டி வச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சுது. சாப்பிட்றப்ப தேவையான அளவு மட்டும் எடுத்து இந்த மாதிரி மிக்சிங்லாம் பண்ணிக்கிட்டோன்னா மீத கூழ் இருந்தால் மறுநாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கூழ்லாம் சாப்பிட்ற அன்றைக்கி வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக ஒரு மாதிரி சில்லுன்னு குழுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அன்றைக்கி டே ஃபுல்லாக. படியில் உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எப்போயாச்சும் ஒன் டைம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இங்கே உட்காந்து சாப்பிடுவேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ரீசெண்டாக டெய்லி வேர்க்காக ஆன்லைனில் பிரேஷா கலெக்ஷன்ஸ் அவங்கக்கிட்ட கொஞ்சம் குர்த்தீஸ்லாம் வாங்கினேன். ரொம்பவே ரீசனபிள் ப்ரைஸில் மெட்டீரியல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நல்ல பிராண்டட் குர்த்தீஸும் கூட. இந்த டாப்போட ரேட் $799, அவங்களோட ப்ரைஸ் $299 தான். பட் ரொம்பவே ஒர்த்துன்னே சொல்லுவேன். இவங்க பிரேஷா கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சேனல் வச்சுருக்காங்க. இதில் அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வெப்சைட் புக்கிங் தான் இவங்களோடது. அப்பப்போ ஆஃபர் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த டாப்போட ப்ரைஸ் சொன்னால் நம்ப மாட்டீங்க, வெறும் $225 தான். இது 4 பீஸ் எடுத்தனா ஃப்ரீ ஷிப்பிங் கூட போட்டிருந்தாங்க. நான் தான் 200க்கு எப்படி இருக்கோ கிளாத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் மட்டும் போட்டிருந்தேன். பார்த்தா மெட்டீரியல் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நல்லா பியூர் காட்டன், நல்லா திக்கு கிளாத்தாக இருந்தது. அதோட மட்டும் இல்லாமல் ஸ்டிச்சிங்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக போட்டிருந்தாங்க. இதோட ப்ரைஸுமே $799 போட்டிருந்தது. வெறும் $225 தான் நான் வாங்கினேன். இந்த மாதிரி கம்மியான ரேட்டில் டாப்ஸ் எல்லாம் வாங்கும்போது நம்மளோட சைஸுக்கு ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. சில பிராண்டில் சைஸ் கரெக்டாக இருக்கும். சில பிராண்டில் சைஸ் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளோட நார்மல் சைஸ் ஸோ ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வாங்கினோன்னா நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த ஆரஞ்சு கலர் டாப் தான் நான் ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட வாங்கி செக் பண்ணி பார்த்தேன். அதுவுமே பியூர் காட்டன் தான். $299 ருபீஸ்க்கு வாங்கினேன். 2 டைம்ஸ் பக்கம் வாஷ் பண்ணிட்டேன். மெட்டீரியல், ஸ்டிச்சிங் எல்லாமே நல்லா இருக்குது. மார்னிங் கொஞ்சம் முருங்கைக்கீரை, கொத்தமல்லி எல்லாம், புதினா இதெல்லாம் மாமா வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த காம்பை ஃபுல்லாக நாளைக்கு சூப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி இந்த மாதிரி பாசி பருப்பில் முருங்கைக்கீரை, வெங்காயம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு ஒரு பருப்பு கூட்டு மாதிரி பண்ணிட்டேன். இந்த பாசி பருப்பு கூட்டுக்கு நல்லெண்ணெயில் கொஞ்சம் நிறைய சின்ன வெங்காயம், வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து போட்டு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி ஆட் பண்ணிட்டேன். இதுக்கு தொட்டுக்க எனக்கு ரொம்பவே பிடிச்ச பாயில்டு பொட்டேட்டோ ஃப்ரை தான். இந்த மாதிரி வேக வச்ச உருளைக்கிழங்க சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், உப்பு, தனி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா குலுக்கி வச்சிடலாம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த நம்ம கிளறி வச்ச உருளைக்கிழங்கோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா சுருளை வதக்கி எடுத்துடலாம். இது கூடவே கொஞ்சமாக வீட்டில் புடலங்காய் இருந்தது. ஸோ அதையும் ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோஸ்லாம் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும். மறக்காமல் மை வண்டர்ஃபுல் லைஃப் அப்படிங்கிற என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. வாழ்க வளமுடன்.